ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம முகம் மற்றும் உடல் முழுதும் நம்ம ரொம்பவே அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணுன்னா பொதுவாகவே இயற்கையான உணவுகளை எடுத்துக்கணும். அதுவும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம உடல் முழுவதும் நல்ல வெள்ளையாக அழகாக இருக்கும். திருமணமாக போகிற பெண்கள் அவசியம் இந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல கலர் ஆகலாம். போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி செய்ய போகிற ஜூஸ் 2 பேருக்கு போதுமானது. இன்றைக்கி நான் 3 கேரட் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தோலை சீவி கேரட் துருவுறதுல துருவிக்கலாம். கேரட்டை நல்லா துருவி எடுத்தாச்சு. நம்ம அழகு மற்றும் ஆரோக்கியம் இது 2ஐயும் பாதுகாக்கணும்னா தினந்தோறும் உணவில் கேரட்டை சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதில் இந்த கேரட் துருவலை சேர்த்துக்கலாம். இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது நம்ம சருமத்தில் இருக்க அந்த சுருக்கங்களையெல்லாம் நீக்கும். அதே மாதிரி சருமத்துக்கு நல்ல நிறத்தையும் கொடுக்கக்கூடியது. இப்போ இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. அப்போ இந்த ஜூஸை குடிக்கும்போது அதோட வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காயை துருவி சேர்த்துக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி ஜூஸ் செய்யும்போது நாம் பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிறது தான் நல்லது. சின்னதுன்னா ரொம்பவே பொங்குற மாதிரி இருக்கும். பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அவசியம் தேங்காய் சேர்த்துக்கங்க. தேங்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து இது கூட ஒரு 250 மில்லி தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நீங்களே பாருங்கள், அதோட கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதை ஒரு சல்லடையில் வடிகட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா மெல்லிசாக ஒரு காட்டன் துணி இருந்தால் அதில் கூட நாம் வடிகட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா புழிஞ்சு அதோட சாறு எடுத்துக்கலாம். இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த சக்கையை தூக்கி போட்டுறாதீங்க. இது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்து முகத்தில் நல்லா தேய்ச்சி கழுவுனீங்கன்னா முகம் நல்ல பளபளப்பாக இருக்கும். இதான் நம்மளோட சூப்பரான கேரட் ஜூஸ் தயாராகிடுச்சு. இதை நாம் தினந்தோறும் குடிச்சிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம சரும நிறம் நல்லா அதிகரிக்கும். அதே மாதிரி சருமத்தில் இருக்க அந்த சுருக்கங்கள்லாம் நீங்கி சருமம் ரொம்பவே இளமையாக இருக்கும். உடல் முழுதும் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றம் தெரியும். உங்களுக்கே தெரியும் நிறம் அதிகரிக்கிறத நிச்சயமாக உங்களால் உணர முடியும். இதை நீங்கள் இப்படியேவும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இனிப்பு சுவைக்காக நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேன் இருந்தால் தேனை கூட ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து கலந்து குடிக்கலாம். வளர்கிற குழந்தைங்களுக்கு அவசியம் இந்த ஜூஸை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதே மாதிரி எலும்புகள் பற்கள் எல்லாமே ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள்லேருந்து எல்லாருமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் இதை குடிக்கலாம். இந்த மாதிரி பனங்கற்கண்டு இருந்துச்சுன்னா கூட அதை கூட நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி இந்த கேரட் ஜூஸில் கலந்து கூட குடிக்கலாம். இதுவுமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தேங்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதை இந்த மாதிரி இயற்கையாக உணவில் பயன்படுத்தும் போது நிச்சயமாக அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது. பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொழுப்புன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக தேங்காயை இந்த மாதிரி இயற்கையான உணவில் பயன்படுத்தும் போது இது கரையக்கூடிய நல்ல கொழுப்பு HDL தான் மாறுது. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பல வகையான நோய்களையும் போக்கக்கூடிய மருந்தாக பயன்படுது. இதில் உயிர் சத்தான பி காம்ப்ளெக்ஸ், அப்புறமா அமினோ அமிலம், பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், இரும்பு, செம்பு இந்த மாதிரி பல சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி கேரட்டை உணவில் சேர்த்துக்கும் போது வைட்டமின் ஏ குறைபாடால் வர்ற அந்த பார்வை கோளாறு, மாலைக்கண் நோய் இதெல்லாம் வராது. கூடவே இரத்தத்தை சுத்தப்படுத்தி புது இரத்தத்தையும் உற்பத்தி செய்யும். உடலுக்கு நல்ல சக்தியை தரக்கூடியது. அப்புறமா புற்றுநோய் வராமல் தடுக்குது. குடலில் புண்கள் எதுவும் இருந்தாலும் அது எல்லாமே சரியாயிரும். பற்களுக்கும் ரொம்பவே நல்லது. இது உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரித்து மலச்சிக்கலை தடுக்குது. அதே மாதிரி இரத்தத்தில் சிவப்பணுக்கள் உற்பத்தியை அதிகரிக்குது. இரத்த சோகையை போக்கக்கூடியது. மாதவிடாய் பிரச்சனையையும் சரி செய்யக்கூடியது. கூடவே இரத்த அழுத்தத்தையும் குறைக்கக்கூடியது.
இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சரும நிறம் அதிகரிக்கும். இதனால் நம்ம முகம் மற்றும் உடல் ஃபுல்லாக நல்ல பளபளப்பாக பிரகாசமாக அழகாக ஜொலிக்கும். அதே மாதிரி தலைமுடியோட வேர்க்கால்கள் நல்ல வலிமையாக இருக்கும். பொதுவாகவே தலைமுடியோட வேர்க்கால்கள் வலிமையாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக முடி கொட்டுறது நிற்கும். இதனால் தலைமுடி உதிர்தல், அதே மாதிரி முடியோட நுனியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெடிப்பு வெடிப்பாக இருக்கும்ல, அது எல்லாமே சரியாயிரும். அப்புறமா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முடி வந்து உடஞ்சி போகும். இது எல்லாமே சரியாகும். சிலர் பார்த்திங்கன்னா தலைமுடிக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்களோட பிரச்சனை தீராது. இந்த மாதிரி இயற்கையான உணவை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக முடி உதிர்தல் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா தலைமுடி அடர்த்தியாக ஆரோக்கியமாக நல்லா நீளமாக கருமையாக வளர ஆரம்பிக்கும். இளநர பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. எப்போவுமே உணவால் முடியாதது நிச்சயமாக மருந்தால் முடியாது. கூடவே நம்ம சரும நிறமும் அதிகரிக்கும். முகத்தில் கரும்புள்ளி, தழும்பு, கருவளையம், மங்கு இது எல்லாமே மறைய ஆரம்பிச்சிரும். இது நம்ம சரும நிறத்தையும் அதிகரிக்கக்கூடியது. எப்போவுமே வெளிப்புறத்தில் நாம் நிறைய நேச்சுரல் பேக் போட்டாலும் இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நம்ம சரும நிறம் பல மடங்கு அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.